இப்போ பொதுவாக வந்து நீங்களே பேசும்போது சொன்னீங்க, ஏன் யூடியூப்பில் வந்து ரேட் போட மாட்டேறீங்க அப்படின்னு. இல்லை ஏன் போட மாட்டேங்கிறீங்கன்னா மற்ற சேனல்ஸ்காரங்க வந்து போடுறாங்க. மற்ற சேனல்ஸ்காரங்க 40,000 இந்த இரண்டாம் பல்லு மாடு 40,000 போடுறாங்க. அந்த சேனல்காரங்க ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அது வேறு மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கண்ணா 40,000 சொல்லிட்டு ரேட் 40,000 சொல்கிறாங்க, அங்கே போய் பார்த்தோம்னா 70,000 சொல்கிறாங்க. ஓ இதே நடந்தது எனக்கு. ஓ நீங்கள் விசிட் பண்ணி நடந்தது இங்கே லோக்கல்லே நடந்துச்சு. யூடியூப் தான் பார்த்துட்டு கால் பண்ணேன். 40,000 சொன்னாங்க. ஃபோன் பண்ணி கேட்டேன், 40,000லேருந்து 80,000 வரைக்கும் மாடு இருக்குதுன்னாங்க. ஒரு தலசம் மாடு ஒன்று இருக்குங்க, அது வேணால் பிடிச்சிங்க, நல்லா பெருமுட்டு மாடுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் போனேன். அங்கே உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் 72,000 சொன்னார். 40,000 அதாவது வந்து 40,000 50,000 சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே போய் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் 40,000 எந்த மாடுமே இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அப்போ சரின்ட்டு 72,000 சொல்லவும் படியில் வந்துட்டோம். சரி இங்கே வந்து வர சொல்லியிருந்தாங்க. போன வாரமே வந்தப்போ சொல்லியிருந்தார். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்தோன்னா வெள்ளிக்கிழமை வாங்க பிடிச்சிக்கலாம்னு சொன்னார். வந்தோம். கரெக்டாக அதான் யூடியூப்பில் வந்து இதில் வந்து ரேட்டு போடலினாலும் அதோட நேச்சுரல் அப்படியே இருக்குது. இப்போ இன்னொருத்தரை கம்பேர் பண்ணுறது தப்பு தான். அதுவும் இந்த யூடியூப் சேனலில் இன்னொரு யூடியூப் சேனல் கம்பேர் பண்ணுறது வந்து தப்பு தான். இருந்தாலும் கேட்குறேன், இப்போ நீங்கள் அங்கே 72,000 சொல்லிங்களா மாடு, அதோடய கூட தான் இந்த மாடு வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரேட்டு வந்து பிரச்சனை இல்லை. 70,000 சொன்னாலும் 40,000 சொல்லிவிட்டு 70,000 சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மடியும் அந்த மாட்டில் இல்லை. அதுக்கேற்ற அந்த இது இல்லை அந்த மாட்டில். இந்த மாட்டுக்கு வந்து 80,000 சொன்னாலும் அதுக்கேற்ற தரம் இருக்குது. இருக்கனால தான் நம்பி வாங்குகிறோம். ஓகே. ஸோ அதோடய நீங்கள் அங்கே பேசி